ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு வைப்பர் மோட்டோ வாக். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கலாம்னா பைக்கை இதான் நம்ம பைக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கலாமா. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம பைக்கு, ஒரு லோ பட்ஜெட்டில் ரெடி பண்ண பைக் இது. உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதோட டிப்ஸும் உங்களுக்கு சொல்லி தரேன் எப்படி எவ்வளோ கம்மியாக பண்ண முடியும் அப்படிங்கிறத. ஸோ ஃபஸ்ட் நம்ம வண்டியில் டிஎல் மாட்டியிருக்கோம், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்குது, நமக்கு வேணுங்க கலரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1500 ஆச்சு இந்த இது ஃபிட் பண்ணுறதுக்கு, ஃபிட்டிங்கோட மொபைல் கண்ட்ரோல் டிஆர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளிக்கரிங் பல்ப் போட்டிருக்கோம், பார்க்கிங்கில் வந்து ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி. இது வந்து ஒரு லைட் வந்து 100 rupees வந்துச்சு, 2 போகிறப்போ 200 ஆச்சு. இது டிஆர்எல் படம் போட்டால் நல்லாயிருக்கும், போட்டால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த டிஆர்எல் வந்து நம்ம வேணுங்கிறப்போ ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு வந்து எக்ஸாஸ் மாட்டியிருக்கோம், R1M மாடல். இது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் பை பண்ணது தான், 2600 ஆச்சு இது வாங்குறதுக்கு எனக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா அண்டர் சீட் பென் பை போட்டிருக்கு பார்த்தீங்களா. மற்ற எல்லாருமே கீழே டயர்ட் வர மாதிரி தான் போட்டிருப்பாங்க, நம்மளது வந்து அண்டர் சீட் பென் பைப்பு. இது வந்து மேனுவலாக ரெடி பண்ணி கடையில் கொடுத்து ரெடி பண்ணி போட்டது. நிறைய பேர் இது என்ன எந்த வண்டியோடதுன்னு கேட்குறீங்க. இது வந்து டிஸ்கவரோடது, கேப்ரியல். இது வாங்கினீங்க அப்படின்னா டேரக்ட் ஃபிட்டு தான். என்ன இது மட்டும் நீங்கள் லைட்டாக கட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும், கட் பண்ணாமலும் போடலாம், லைட்டாக இடிக்கும். கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா லுக் வைஸ் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா புஷ்ஷும் வச்சுருக்கோம், அதனால தான் அந்த மாதிரி தூக்கி இருக்குது. அது காட்டுறேன் பாருங்கள். இது வெயிட் புஷ்ஷும்பாங்க, கடையில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. வாங்கி போட்டிங்க அப்படின்னா அந்த அழகாக மேலே தூக்கின மாதிரி இருக்கும், இல்லை அப்படின்னா கீழே படுத்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா இந்த சைடு ஃப்ரேம் தான். நிறைய பேர் கேட்காத ஆளே கிடையாது. இன்ஸ்டா டிஎம் பார்த்தாலே ப்ரோ சைடு ஃப்ரேம் எங்கே போட்டிங்க, எங்கே வாங்கினீங்க, எங்கே பண்ணீங்க, இதே தான். ஸோ என்னால் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ண முடியல, அதுக்காக தான் ஒரு ஃபுல் ரிவ்யூவாக அந்த வீடியோ. இது பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணாமல் வாங்கினோம் அப்படின்னா 1500 ஆகும். உங்களுக்கு இந்த ஃப்ரேம் வேணும் அப்படின்னா கமெண்டில் உங்கள் இன்ஸ்டா ஐடி கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்கள் டிஎம்க்கு வந்து உங்கள் டீட்டெயில் அனுப்புகிறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா பை பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம டயர் இன்ஸ்டால் பண்ணிக்கோம், 180 சைஸ் டயர் இது. ஸோ பாருங்கள், கிரிப் வைஸ் சூப்பராகவே இருக்குது. இது வந்து ட்ராக் யூஸ் டயர் தான் வாங்கியிருக்கேன் நான். ஸோ நிறைய பேர் ட்ராக் டயர் போட்டால் தேஞ்சிரும் அப்படி இப்படிங்கிறீங்க, அதெல்லாம் இல்லை, நான் பார்த்து வாங்குறது தான் இருக்குது. அரௌண்ட் நான் இதில் 7000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். 7000 கிலோமீட்டர் ஓட்டியும் பாருங்கள் இன்னும் ஃபுல் கிரிப்பிலே இருக்குது வண்டி. டயர் வாங்குறப்போ பார்த்து வாங்குங்க. இந்த டயர் வந்து நான் இன்ஸ்டா பேஜ் தான் வாங்கினேன். அதேமாதிரி உங்களுக்கு நல்ல டயர் வேணும் அப்படின்னாலுமே அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், அவங்க லிங்க்கும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், பை பண்ணிக்கோங்க. சூப்பர் டயர் இது எல்லாமே பாருங்கள். 7000 ஓட்டியுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியாது, ஸ்டில் 80% grip இருக்குது. அப்புறம் நம்ம வண்டிக்கு லுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டியூக் ஹேண்டில் பார் தான். இந்த ஹேண்டில் பார் வந்து 800 வந்துச்சு. அப்புறம் அந்த சென்டர் புஷ் வந்து 500 வந்துச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா புஷ் போட்டிருக்கேன், இது ஒரு 500 வந்துச்சு ஹைட் பண்ணுறதுக்காக. ஏன்னா நம்ம சஸ்பென்ஸ் ஹைட் பண்ணியிருக்கோம், அது சொல்ல மறந்துட்டேன். அது வீடியோ போடுற மாதிரிங்க எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. நம்ம வண்டியில் வந்து கீழே அதை தெரியலன்னு நினைக்கிறேன், சஸ்பென்ஸ் வந்து மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி கிடையாது, நம்மளது 1 inch ஹைட் பண்ணியிருக்கு. ஸோ வண்டியுமே ஹைட்டாக லுக்காக இருக்குங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டியூக்கோட 250 மர்காட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து வெளியே 1500 600 சேல் பண்ணுறாங்க. ஸோ அதை விட கம்மியாக நம்மள்ட்ட கிடைக்கும். வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், அதுவும் உங்களுக்கு கொரியர் மூலமாக போட்டு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா RC மர்காடு. இதுவுமே ரொம்ப ரேரான பீஸ், இருக்கிறதுலே ரொம்ப ரேரான இது ஒன்று தான். ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, கிடைச்சாலுமே 3000 மேலே தான் சொல்கிறாங்க. நம்மள்ட்ட அதோட கம்மி தான், 2800 தான் வாங்கி போட்டோம். அதே மாதிரி மட்காட் பார்த்தீங்க அப்படின்னா 1300 வாங்கி போட்டோம். கைஸ் நம்ம வண்டிக்கு ஓவரால் பெயிண்டிங் என்ன காஸ்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 8000 ஆச்சு. ஸோ வண்டி ஃபுல்லாக பிரித்து கொடுத்துட்டேன், பாட்டாக அவங்க ஃபுல்லாகவே அடித்து நீட்டாக கொடுத்துட்டாங்க. பெயிண்ட் அடித்து அதுக்குள்ளே கீழே அடிச்சிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இங்கே பின்னாடி தென் ரூம் சைடில் அதெல்லாம் பண்ணுறதுக்கு 3000 ஆச்சு. அதே மாதிரி இவங்க பெயிண்டிங் வந்து ஏன் கம்மி ப்ரைஸ் அப்படின்னா தெரிஞ்ச அண்ணன் கொடுத்துருந்தோம். ஸோ நீங்களும் உங்கள் ஏரியாவில் பக்கத்துலேயே எங்கேயாவது தெரிஞ்ச அண்ணா இருப்பார், அவங்கள கொடுத்து கம்மி ரேட்டில் அடிச்சு தருவாங்க எப்படி கண்டிப்பாக. ஏன்னா தெரிஞ்சவங்கிறப்போ கம்மியாக தான் பண்ணி தருவாங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அலாயில் வந்து பெயிண்டிங்கில் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். எப்படின்னா ஃபஸ்ட்டே ப்ளூ பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிட்டு தென் அதுக்கு மேலே ஒயிட் பெயிண்ட் அடிச்சுட்டு இது ரொம்ப பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபினிஷிங் உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி 2-3 பண்ணியிருக்கேன், காட்டுற பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வேலண்டைன் ரோஸிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இது எல்லாமே பெயிண்ட்டு தான், ஸ்டிக்கர் கிடையாது. எல்லாமே நான் சொன்ன மாதிரி பண்ணது தான். அது எல்லாமே அந்த பெயிண்டிங் பண்ணுறதுல டவுட்டாக இருக்குது அப்படின்னா நான் யூடியூப்லேயே ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் பாருங்கள். இதில் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன்.
தென் அப்புறம் சஸ்பென்ஸ் ஹைட் பண்ணதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதுக்கும் இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைசர் தான். இந்த வைசர் வந்து எம்எல்ஏ வெப்சைட்டோட வெர்ஷன் 2ல் இருக்குல்ல அதோடது. ஸோ லுக் வைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக போட்டது பாருங்கள். லிவர்ஸ் எல்லாமே கம்பெனியோடது வந்து ஸ்டாக்கே தான் போட்டிருக்கேன். ஏன்னா மார்க்கெட்டில் வாங்கி போட்டிங்க அப்படின்னா அட்ஜஸ்டர் லெவல் போடலாம், போட்டிங்க அப்படின்னா அது கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து டக்குன்னு போயிடுது, அதனால் அது போடுறதில்லை நான். ஸோ ஸ்டாக் தான், பிரேக் சரி கிளச் சரி ரெண்டுமே ஸ்டாக்கோட லிவர் தான் போட்டிருக்கேன். இதுவே பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது, ஸோ இதுவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். எஸ் ஓவரால் எல்லாம் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பீட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க. சவுண்டு எப்படி கேட்குன்னு தெரில, நான் மொபைலில் ஷூட் பண்ணிட்டுருக்க வீடியோவை, மைக் எதுவும் கிடையாது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே முறுக்குன்னா நம்மளே போட்டுருவாங்க. ஸோ போதும், நான் இன்னொரு டைம் இந்த வீடியோ போடுறேன். அது எப்படின்னா வெளியே எங்கேயாவது போயிட்டு யாருமே இல்லாத இடத்துல போயிட்டு ஃபுல் டாட்டில் பண்ணி ஆர்பிஎம் க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே கேஸ், பை.